இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பைத்தானை யூஸ் பண்ணி எப்படி மெயில் அனுப்புறதுங்கிறது ப்ராக்டிக்கலாக இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்ப்போம். மெயில் அனுப்புறதுக்கு தேவையான எல்லா பேக்கேஜஸும் மாடியூல்ஸும் பைத்தானில் ப்ரீ இன்ஸ்டாலாக வந்துடும். ஸோ நம்ம எதையுமே இன்ஸ்டால் பண்ண தேவையில்லை. ஃபர்ஸ்ட் நம்ம கோட் எழுத ஆரம்பிக்கலாம். தேவையான பேக்கேஜஸை இம்போர்ட் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா SMTP-lib இது வந்து ப்ரோட்டோகாலை இம்ப்ளிமெண்ட் பண்ணுற பேக்கேஜ். அதாவது நம்மக்கிட்ட இருந்து மெயிலை இன்னொரு சர்வருக்கு கொண்டு போகிற பேக்கேஜ் தான் இது. அதுக்கப்புறம் வர பேக்கேஜ் தான் இமெயிலுங்கிற பேக்கேஜ். இந்த பேக்கேஜ் எதுக்குன்னா ஒரு மெயிலை டிராஃப்ட் பண்ணுறதுக்கான பேக்கேஜ். ஒரு மெயிலில் என்னென்ன காம்பனன்ட்ஸ் இருக்கணும், அது எப்படி ஸ்ட்ரக்சர்டாக இருக்கணுங்கிற பேக்கேஜ். இப்போ வந்து ஃபஸ்ட்டு நம்ம ஒரு இமெயிலை டிராஃப்ட் பண்ணிப்போம். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு இமெயிலில் என்னென்ன இருக்கணும்னா ஃப்ரம் அட்ரஸ், ஃப்ரம் மெயில் அட்ரஸ், டு மெயில் அட்ரஸ், அதுக்கப்புறம் சப்ஜெக்ட்டு, அதுக்கப்புறம் கண்டென்ட். ஸோ இப்போ வந்து மெயிலுங்கிற ஒரு வேரியபிளை க்ரியேட் பண்ணிப்போம். இப்போ மெயில் அப்படிங்கிறது என்னென்ன இருக்கணும்னா இமெயில் மெசேஜோட ஆப்ஜெக்டாக இருக்கணும். சச் தட் இப்போ மெயிலை எப்படி ஒரு கன்சிடர் பண்ணிக்கிங்கன்னா ஒரு டிக்ஷனரி மாதிரி கன்சிடர் பண்ணிக்கோங்க. அந்த மெயிலுக்குள்ளே நம்ம ஒன்றா எழுத போகிறோம். ஃப்ரம் அட்ரஸ், டு அட்ரஸ்னு ஒன்றா எழுத போகிறோம். ஸோ டிக்ஷனரியில் எப்படி பண்ணுவோமோ அதே மாதிரி மெயிலில் ஃப்ரம் இதில் நீங்கள் ஃப்ரம் மெயில் ஐடி, அதுக்கப்புறம் டு, இதில் டு மெயில் ஐடி, அதுக்கப்புறம் இன்னொரு மெயிலில் ஸ்பெஷல்னால் அது சப்ஜெக்ட். இப்போ வந்து சப்ஜெக்ட் சும்மா கொடுத்துப்போம், மெசேஜ் ஃப்ரம். இப்போ ஒரு மெயிலில் கண்டென்ட்டை செட் பண்ணுறதுக்கு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. அதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ மெயில் டாட் செட் கண்டென்ட்டில் நம்ம என்ன கண்டென்ட்டை பாஸ் பண்ணுறோமோ அதை வந்து இதில் ஸ்ட்ரிங்காக பாஸ் பண்ணணும். ஸோ திஸ் இஸ் அ இன்வைட் டு பார்ட்டி. ஓகே, இவ்வளோதான். இப்போ நம்ம ஒரு மெயிலை டிராஃப்ட் பண்ணிட்டோம். இப்போ அதுக்கடுத்து என்ன பார்க்க போகிறோம்னா இந்த மெயிலை எப்படி நான் ஒரு மெயிலேருந்து இன்னொரு மெயிலுக்கு சென்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் மெயிலை சென்ட் பண்ணுறதுக்கு ஒரு மீடியத்தை சூஸ் பண்ணணும். நம்ம இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஜிமெயிலை சூஸ் பண்ணிப்போம். அதுக்கான அதாவது டொமைன் பார்த்தீங்கன்னா என்னதுன்னா smtp.gmail.com. ஓகேவா, இதுதான் அந்த சர்வர். இந்த சர்வருக்கு தான் நம்ம அனுப்ப போகிறோம். ஸோ இப்போ போர்ட்டுங்கிறது ஒரு பிளாக் அதாவது அப்பார்ட்மெண்ட் டோர் நம்பர் மாதிரி வச்சுக்கோங்களேன். இந்த போர்ட்டுக்குள்ளே தான் அது போய் அது சென்ட் பண்ணணும், அங்கே தான் இருக்கும், யூசர் வந்து அங்கேருந்து எடுத்துக்கணும் அப்படிங்கிறது தான் போர்ட்டு. இப்போ இந்த போர்ட்டு ஒரு சர்வீஸுக்கும் வேறுபடும். ஜிமெயில் மெயில் அனுப்புறதுக்கு 587ங்கிறது டிஃபால்ட் போர்ட் நம்பர். ஸோ நம்ம அதை ஸ்பெசிஃபை பண்ணிக்குவோம். இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா நமக்கும் சர்வருக்கும் ஒரு கனெக்ஷனை பில்டு பண்ணணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்னா சர்வருங்கிற ஒரு வேரியபிளில் SMTPங்கிற கிளாஸை ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணிக்கலாம். இப்போ சர்வர் வந்து SMTPயோட ஆப்ஜெக்ட். இந்த SMTPக்குள்ளே என்னென்ன ஸ்பெசிஃபை பண்ணணும்னா சர்வர் மீடியத்தை ஸ்பெசிஃபை பண்ணணும், போர்ட்டை ஸ்பெசிஃபை பண்ணணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த கனெக்ஷனை இனிஷியலைஸ் பண்ணணும். ஸோ அதுக்கு என்ன ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணணும்னா server.ehlo. இந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ணணும்னா சர்வரோட கனெக்ஷனை இனிஷியலைஸ் பண்ணணும். இப்போ இனிஷியலைஸ் பண்ணதுக்கப்புறம் அந்த கனெக்ஷனை என்கிரிப்ட் பண்ணணும். ஏன்னா நம்ம சென்ட் பண்ணுற டேட்டா வெளியே வேறு யாருக்கும் இன்டரப்ட் பண்ணும்போது தெரியக்கூடாது. ஒன்லி சென்டர் அண்ட் ரிசீவருக்கு மட்டும்தான் அந்த கண்டென்ட் தெரியணும். ஸோ என்கிரிப்ட் பண்ணுறதுக்கு TLSங்கிற ப்ரோட்டோக்கால் யூஸ் பண்ணுவாங்க. அந்த ப்ரோட்டோக்காலை நம்ம கனெக்ஷனை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு server.startTTLSங்கிற ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணணும்.
யூஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம கனெக்ஷன் என்கிரிப்ட் ஆகிடும். என்கிரிப்ட் ஆனதுக்கப்புறம் இப்போ என்ன பண்ணணும்னா நம்மளோட ஜிமெயில் அக்கௌண்ட்டில் லாகின் பண்ணணும். பைத்தான் இந்த கோடு மூலயமா லாகின் பண்ணணும். அந்த கோடு லாகின் பண்ணுறதுக்கு நமக்கு என்னென்ன வேணும்னா நம்மளோட மெயில் ஐடி, அதுக்கப்புறம் ஆப் பாஸ்வேர்டுங்கிற ஜிமெயில் அவைலபிளாக இருக்கும், அதை நாம் கெட் பண்ணணும். அதாவது சென்டர் மெயில் ஐடி ஆஃப் த சென்டர், அடுத்து ஆப் பாஸ்வேர்டு. ஓகேவா? இப்போ ஆப் பாஸ்வேர்டு எங்கே கெட் பண்ணால் myaccount.google.com இடத்துலேருந்து உங்களோட ஆப் பாஸ்வேர்டை கெட் பண்ணிக்கோங்க. இப்போ இதெல்லாம் ஸ்பெசிஃபை பண்ணதுக்கப்புறம் நம்ம லாகின் பண்ணுறோம். server.login ஃபஸ்ட்டு சென்டர் மெயிலை ஸ்பெசிஃபை பண்ணுறோம், அதுக்கு அடுத்து ஆப் பாஸ்வேர்டை ஸ்பெசிஃபை பண்ணுறோம். இப்போ வெற்றிகரமாக நம்ம லாகின் பண்ணியாச்சு. லாகின் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுறோன்னா நம்ம மெசேஜை சென்ட் பண்ணணும். இப்போ மெசேஜை எப்படி சென்ட் பண்ணுறது அப்படின்னா server.send மெசேஜ். ஓகேவா? இந்த மெசேஜ் என்னதுன்னா நம்ம ஏற்கனவே டிராஃப்ட் பண்ணி வச்ச இந்த மெயில் தான். இந்த மெயிலுங்கிற டிக்ஷனரியை கன்சிடர் பண்ணதுக்குள்ளே நம்ம ஃப்ரம் அட்ரஸ், டு அட்ரஸ், அடுத்து சப்ஜெக்ட்டு, கண்டென்ட் எல்லாத்தையும் நம்ம ரைட் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ அதை தான் நம்ம மெசேஜாக சென்ட் பண்ண போகிறோம். ஸோ சென்ட் மெசேஜுக்குள்ளே நம்ம என்ன பண்ண போகிறோம்னா மெயிலுங்கிற அந்த வேரியபிளை போட்டுறோம். இப்போ மெசேஜ் சென்ட் ஆகிடும். ஃபைனலி நம்ம என்ன பண்ணுவோம்னா இமெயில் சென்ட் சக்ஸஸ்ஃபுல்லிங்கிற ஒரு சக்ஸஸ் மெசேஜை பிரிண்ட் பண்ணுவோம். இப்போ இங்கெல்லாம் ஸ்பேஸு இல்லை ஸ்ட்ரிங் போட்ட இடத்துல உங்களோட பர்சனல் க்ரெடென்ஷியல்ஸை ஃபில் பண்ணிக்கோங்க, வேறு யாருக்கும் சொல்ல வேணாம். நான் இங்கே இதை டிஸ்க்ளோஸ் பண்ணலை ஃபார் மை பர்சனல் ரீசன். அதுக்கப்புறம் இங்கே ஆப் பாஸ்வேர்டு, உங்களுக்கான ஆப் பாஸ்வேர்டை இது பண்ணிட்டு சென்டர் மெயிலையும் நீங்கள் ஸ்பெசிஃபை பண்ணிட்டு இந்த பைத்தான் ஸ்கிரிப்டை ரன் பண்ணிங்கன்னா உங்கள் மெயிலேருந்து நீங்கள் ஸ்பெசிஃபை பண்ண 2 மெயிலுக்கு மெயில் போயிருக்கும். சப்போஸ் அங்கே மெயில் இல்லைன்னா ஸ்பேம் செக்ஷனை செக் பண்ணி பாருங்கள், அங்கே இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதே மாதிரி நிறைய ஸ்டெப்ஸ் பில்ட் பண்ணணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ நான் என்னோடய பர்சனல் க்ரெடென்ஷியல்ஸ்லாம் டெஃபைன் பண்ணிட்டேன். இப்போ நம்ம அந்த பைத்தான் ஃபைலை நம்ம எக்ஸிக்யூட் பண்ணி பார்ப்போம் எப்படி வருதுன்னு. இப்போ என்ட்ரு கொடுத்தாச்சு. ஸோ நம்மளுக்கு அவுட்புட் சக்ஸஸ் மெசேஜ் அவுட்புட்டில் வந்துருச்சு. ஸோ நம்மளுக்கு இமெயில் சக்ஸஸ்ஃபுல்லாக சென்ட். மறக்காமல் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.